بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود அரசியல் தலைவர்களை மேடையில் இருத்திவிட்டு அவர்களை புகழ்பாடி அரசியல் ஆதாயத்தை அடைவதற்காகவோ இந்த மாநாடு நடத்தப்படவில்லை. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும் கேட்க வேண்டும். அது அல்லாத மற்ற வழிகளை நாம் பின்பற்றினால் அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதத்தில் தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகையினால் இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாநாட்டை இறுதி வரையிலும் இருந்து அமர்ந்து கேட்டு இங்கு பல தலைப்புகளில் சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். அதனை கேட்டு பயன்பெறுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த மாநாட்டினை நமக்கு ஒரு பயனுள்ள மாநாடாக அல்லாஹ் ஆக்கி அமைக்க வேண்டும். மேலும் நம்முடைய மார்க்க சிந்தனையையும் மார்க்க பற்றியும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வல்ல ரஹ்மான் இதை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு அடுத்தடுத்த இந்த மாநாட்டுடைய நிகழ்வுக்குள் நுழைவுள்ளோம். அடுத்ததாக திண்டல் கிளை, ஈரோடு திண்டல் கிளையில் சார்ந்த சகோதரர் சிறுவர் முகமது தௌஃபீக் அவர்கள் சிறியவர் உரை ஒன்றை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹுல்லதீ தஸாஅலூன பிஹி வல் ரஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா.
வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹின் வார்த்தை என்று, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதுமையான காரியங்கள் அனைத்தும் பித்அத்துகள், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவுபடுத்தியது போல் நானும் உங்கள் முன்னால் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். ஆல் இந்தியா தௌஹீத் ஜமாத் கேரளா வடக்கு மண்டலம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த முஹம்மது ரசூல்லா மாநாட்டில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இத்தகைய மாநாட்டில் உங்களுக்கு முன்னால் எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, எது உண்மையான ஒற்றுமை? ஒற்றுமை என்பது நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த ஒற்றுமையை எவ்வாறு பேண வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வல்தகுன் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல் வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகிறான். உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சணியமின்றி எடுத்துரைப்பீராக, இணை கற்பிப்போரை புறக்கணிப்பீராக என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகிறான். மேற்கண்ட வசனங்களில் ஒரு சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆவதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கூற வேண்டும். மக்கள் செய்கின்ற பாவமான காரியங்களை விட்டும் நமது சக்திக்குட்பட்டு அவர்களை தடுத்து நல்வழியின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். இத்தகையோர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் இறை கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதில் எவ்வித தயவுதாட்சணியமும் காட்டக்கூடாது என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதாவது சமுதாயத்தில் நிலவும் சில பாவமான காரியங்களை பற்றி எச்சரிக்கை செய்யும் போது ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்த்து நின்றாலும், எத்தகைய துன்ப துயரங்கள் ஏற்பட்டாலும் சத்தியத்தை யாருக்கும் அஞ்சாமல் எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் சத்தியவாதிகளுக்கு அல்லாஹ்விடும் கட்டளை. இத்தகைய சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது சமுதாயத்தில் எத்தனை எதிர்ப்புகள் தோன்றினாலும், பிளவுகள் ஏற்பட்டாலும் இறைவனின் கட்டளை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பமாகும். நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையே ஓரிரை கொள்கைதான். ஆனால் இந்த ஓரிரை கொள்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய தரகா வழிபாடுகள், தாயத்து தகடுகள், மதுஹப் பிரிவினைகள், மௌலூத் என்ற வரம்பு மீறிய புகழ் மாலைகள், மீலாது விழா, சலாத்துன் நாரியா போன்ற பல்வேறு விதமான இணைப்பு காரியங்களில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மத்தியில் வீழ்ந்து கிடந்தது. வரதட்சணை கொடுமை, வட்டி, பெண்களுக்கு சொத்துரிமை மறுப்பு, இத்தா என்ற பெயரில் பெண்களை இருட்டறையில் அடைத்து வைப்பது, பெண்கள் தொழுகை பள்ளிக்கு வருவதற்கு தடை போன்ற பல்வேறு விதமான சமுதாய கொடுமைகளும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மத்தியில் நிறைந்து காணப்பட்டன. இந்நிலையில்தான் மக்களிடத்தில் செய்யப்பட்ட தௌஹீத் பிரச்சாரம் உலகெங்கும் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு வழிகாட்டியது. ஷாஃபி, ஹனஃபி என்றும், மரைக்காயர், ராவுதர், லெப்பை என்றும், காதிரியா, ஷாதுலியா, ஜிஸ்தியா, நசபந்தியா என்றும் கொள்கையின் பெயரால் பிரிந்து கிடந்த சமுதாயம் தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கையின் பால் ஒன்று திரண்டு வருகிறார்கள்.
அசத்தியத்திற்கு எதிரான இந்த சத்திய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலர், இந்த தௌஹீத்வாதிகள் தான் சமுதாய ஒற்றுமையை பிரித்து விட்டார்கள், அண்ணன் தம்பிகளாய் பழகிய மக்களை எல்லாம் எதிரிகளாக்கி விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர். அசத்தியத்தில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது பிளவுகள் ஏற்படத்தான் செய்யும். ஒற்றுமையாக வட்டி வாங்கும் ஊரிலே வட்டி வாங்க கூடாது என்று பிரச்சாரம் செய்தால் இரு பிரிவுகள் ஏற்படத்தான் செய்யும். எனவே ஒற்றுமை குலைய கூடாது என்று கூறி அனைவரும் ஒற்றுமையாக வட்டி வாங்குவதுதான் இஸ்லாமிய நெறிமுறையா? ஒற்றுமையாக வரதட்சணை வாங்கும் ஊரிலே வரதட்சணை வாங்க கூடாது, மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் வரதட்சணை வாங்குபவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள், ஒற்றுமை குலையத்தான் செய்யும். எனவே ஒற்றுமை என்ற பெயரில் வரதட்சணை கொடுமையை அங்கீகரிப்பதுதான் இஸ்லாமிய வழிமுறையா? ஒற்றுமையாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த சமுதாயத்திற்கு லூத் நபி அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைத்த காரணத்தினால் லூத் நபி அவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. எனவே லூத் நபி அவர்கள் பிரிவினைவாதியா? இணைப்பு காரியங்களில் ஒற்றுமையாக இருந்த சமுதாயத்திற்கு சாலிஹ் நபி அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைத்த காரணத்தினால் இரு பிரிவினரானார்கள். எனவே சாலிஹ் நபி அவர்கள் பிரிவினைவாதியா? இணைப்பு காரியங்களிலும் அளவு நிறுவனங்களில் மோசடி செய்வதில் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை நோக்கி மத்திய நகரவாசியும் ஷுஐப் நபி அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைத்த காரணத்தினால் இரு பிரிவினரானார்கள். எனவே ஷுஐப் நபி அவர்கள் பிரிவினைவாதியா? இணை வைப்பு காரியங்களில் மூழ்கி கிடந்த தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி உங்களை விட்டும் நாங்கள் பிரிந்து விட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றும் பகைமைதான் என்று உரைத்தார்களே, அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் பிரிவினைவாதியா? உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்வின்றி எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் பிரிந்து விட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் என்றென்றும் பகைமைதான் என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி ஓரிரை கொள்கைக்காக தம்முடைய சமுதாயத்தை பகைத்துக் கொண்டு சென்றை போன்றுதான் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற இறைவன் பிரிவினைவாதியா? திருக்குர்ஆன் பிரிவினையை தூண்டுகிறதா? அசத்தியத்தில் ஒற்றுமையாக இருந்த மக்கா காபிர்களுக்கிடையே முஹம்மது நபி அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைத்த காரணத்தினால் முஹம்மது நபி அவர்களை பார்த்து இந்த மக்கா காபிர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? இந்த முஹம்மது நம்முடைய சிந்தனைகளை வழிநடத்தி விட்டார், நம்முடைய முன்னோர்களை திட்டுகிறார், நம்முடைய வழிமுறைகளை குறை கூறுகிறார், நம்முடைய ஜமாத்துகளை பிரித்து விட்டார், நம்முடைய கடவுள்களை ஏசுகின்றார் என்று கூறினார்கள். அசத்தியத்தில் ஒற்றுமையாக இருந்த மக்கா காபிர்களின் ஜமாத்துகளை பிரித்த முஹம்மது நபி அவர்கள் பிரிவினைவாதியா? லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் பிரிவினைவாதிகள் என்றால் அவர்களின் வழியில் செல்வதில் எவ்வித குற்றமும் இல்லை. போலி ஒற்றுமை பேசுவோர் இவற்றை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளனர். பாவமான காரியங்களை சகித்துக் கொண்டு எந்த ஒரு இடத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறவே கிடையாது. அசத்தியத்தை எதிர்ப்பதனால் பிரிவினை ஏற்படும் என்றால் அந்த பிரிவினை அவசியம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. திருக்குர்ஆன் எந்த ஒரு இடத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறவே கிடையாது. மாறாக இறைவனின் கட்டளைகளை பின்பற்றுவதில் பிரிந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வஅதஸிபு பிஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறி காட்டுகிறான். நீண்ட காலமாக இவ்வசனம் மேடைகளில் தவறாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சில மார்க்க அறிஞர்களும் கூட இதை தவறாகவே பயன்படுத்தி வருகிறார்கள். ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக்
கொள்ளுங்கள் என்று கூறுவதாக இவ்வசனத்தை வைத்து குறிப்பிட்டு வருகின்றனர். மேலும் நமக்கிடையே எத்தகைய தீமைகள் நிலவினாலும் அதை எடுத்து சொல்வதால் ஒற்றுமை பாதிக்கின்றது என்றால் ஒற்றுமைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் இதன் அடிப்படையில் வாதிட்டு வருகின்றனர். இவர்களின் வாதத்திற்கு இவ்வசனத்தில் எல்லளவும் இடமில்லை. ஒரு ஊரில் அனைவரும் சினிமா பார்த்தால் வரதட்சணை வாங்கினால் அவர்களுடன் சேர்ந்து அந்த தீமையை செய்யுமாறு அல்லாஹ் கூறுவானா என்று கூட இவர்கள் சிந்திக்கவில்லை. அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடியுங்கள் என்றுதான் இவ்வசனம் கூறுகிறது. அல்லாஹ்வின் கயிறு என்பது திருக்குரானும் அதன் விளக்க உரையான நபிமொழிகளும் தான். ஆகவே திருக்குரான் நபிமொழியை பற்றி பிடியுங்கள் என்று கூறும் வசனமே இது. குரான் ஹதீஸில் உள்ளவற்றை எடுத்து சொல்வதால் ஒற்றுமை பாதிக்கின்றது, எனவே அதை எடுத்து சொல்லாதீர்கள் என்று இவர்கள் நேர்மாறான விளக்கத்தை தருகின்றனர். நாம் அல்லாஹ்வின் கயிற்றை பிடிக்கும் போது மற்றவர்கள் அதை பிடிக்க முன்வராவிட்டால் நாம் பிடியை விட்டுவிடக் கூடாது, அவர்களையும் பிடிக்க அழைப்பதுதான் நம் மீதுள்ள கடமையாகும். எனவே பல கொள்கைகளாக பிரிந்து கிடந்து பாவமான காரியங்களில் மூழ்கி கிடந்து பெயரளவில் ஏற்படுவது ஒற்றுமை அல்ல. மாறாக யார் எதிர்த்தாலும் அசத்தியங்களை அழித்து சத்தியத்தில் ஒன்றுபடுவதே உண்மையான ஒற்றுமையாகும். எனவே அப்படிப்பட்ட ஒற்றுமைக்காக நாம் பாடுபடுவோமாக என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவனுக்கு முழுமையான வாழ்க்கையை கற்றுத் தருவதற்காக அல்லாஹ் தொடர்ச்சியாக பல தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளான். அவர்களின் வரிசையில் அல்லாஹ்வின் கிருபையால் நம்மை நிராகரிப்பேனும் இருள் பாதையிலிருந்து மீட்டெடுத்து ஒளிமிக்க நேர்வழியில் அழைத்துச் செல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன், முஹம்மதே அகிலத்தாருக்கு அருளாகவே உம்மை அனுப்பியுள்ளோம். குறிப்பிட்ட இனம், மதம், மொழி, குலம் மற்றும் கோத்திரம் சார்ந்தவர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்பவராகவும் நரகத்தை கொண்டு எச்சரிப்பவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நாம் ஈருலகிலும் வெற்றி பெறுகின்ற வகையில் வாழ வேண்டுமெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் மீது நமக்குள்ள கடமைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்வது அவசியமாகும். இஸ்லாத்தை தமது வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்ப வேண்டும். மேலும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கின்ற குர்ஆனை கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சுயமாக சிந்தித்து முன்வைக்கவில்லை, மாறாக தனக்கு வந்த வஹீயின் அடிப்படையில் தான் அவர்கள் தூதுத்துவ பணியை நிறைவேற்றினார்கள். அவர்களோடு தூதுத்துவம் நிறைவு பெற்று விட்டது. அவருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதை நாம் நம்பிக்கை கொள்வது மிக மிக முக்கியம். அப்போதுதான் அவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியும். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்பது 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. அதில் முதல் அடிப்படையான விஷயமே ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறுவதுதான். ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் காதியான் என்ற ஊரில் பிறந்த மிர்சா குலாம் காதியான் என்பவரை இறை தூதர் என குருட்டுத்தனமாக நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம், அலி அன்ஹா அவர்களுக்கு வந்த வஹியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள் என்று கதை பேசி திரிகின்ற ஷியாக்கள் இன்னொரு பக்கம், மேலும் குர்ஆன் மட்டும் போதும், நபிகளாரின் பொன்மொழிகள் நமக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம், இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விற்கே உரிய பண்புகளான பாவங்களை மன்னித்தல், நன்மைகளை வாரி வழங்குதல், நோய் நிவாரணம் தருதல், குழந்தை பாக்கியம் தருதல், மறைவான ஞானம், நாடியவர்களுக்கெல்லாம்
காட்டுகிற தன்மைகள் எல்லாம் நபிகளாருக்கு இருப்பதாக கூறி மௌலூது ஓதி பாட்டு பாடி நாங்கள் நபிகளாரை மிகவும் மதிக்கிறோம் என்று கூறி கொஞ்சம் கூட இறைவனது பயமில்லாமல் நபிகளார் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று கூறிய பொன்மொழியை காலில் போட்டு மிதிக்கிறவர்கள் மௌலூது ஓதுதல் ஓர் வணக்கம் என்பது போல் மக்கள் மத்தியில் மார்க்கத்தின் பெயரால் பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தானா? நிச்சயமாக இல்லை. இவர்கள் எல்லாம் நரக நெருப்பிற்கு தகுதியான இறை நிராகரிப்பாளர்கள். இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். நாம் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மார்க்க சட்டங்களில் எதனையும் மறைக்கவோ மாற்றவோ மறுக்கவோ எவருக்கும் எந்த உரிமையும் இல்லை. இன்னும் நபிகளாரின் பொன்மொழிகளை அலட்சியப்படுத்தி வரம்பு மீறாமல் அதற்கேற்ப முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தன் திருமறையில் அப்படிதான் கட்டளையிட்டுள்ளான். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு. இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ. அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் உகாபி. அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா இல்லையா, இந்த அமலை எப்படி செய்வது, இந்த அமலை இப்படி செய்தால் என்ன என்பது போன்ற கேள்விகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் மறுமை நாள் வரை மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது நாம் மனம் போன போக்கில் முன்னோர்கள், தலைவர்கள் மற்றும் அறிஞர்களின் கருத்துக்களுக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்படாமல் அவற்றை நபிகளாரின் தூய்மையான வாழ்வோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது லக்கது கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்தன் ஹசனா. இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறி காட்டியுள்ளான். ஆனால் இன்று நமக்கு மத்தியில் நபிகளாரின் போதனைகளுக்கு எதிராக இது மார்க்கத்தின் ஆதாரம் என்று மத்ஹபுகள், தரிகாக்கள் போன்ற குப்பை தொட்டிகளில் புரண்டு கொண்டிருப்பவர்களும் நன்மைகள் கொட்டி கொடுக்கப்படும் என்று நினைத்து கொண்டு தர்கா வழிபாடு, மீலாது விழா, ஃபாத்திஹா, பால் கிதாபு பார்த்தல் போன்ற வழிகட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களும் மறுமையில் கை சேதப்பட்டு நஷ்டவாளிகளாக தான் இவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைதான் மனிதனை மனிதனாக மதிக்க கற்று தருகிறது. மனிதனை தீண்டுகிற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வை அளிக்கிறது என்பதை அறிந்து இன்று இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களின் பலர் நபிகளாரின் போதனைகளுக்கு எதிராக மாறு செய்வதோடு இது மார்க்கத்தின் ஆதாரம் என்று இனிமேலாவது நபிகளாரின் மூலம் நமக்கு கிடைத்துள்ள ரத்தின கருத்துகளின் மகிமையை உணர்ந்து நம் வாழ்வின் அனைத்து நொடிகளிலும் முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். அந்நபிய அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபி முன்னுரிமை பெற்றவர். நாம் நபிகளாரை நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி? மிலாது விழா கொண்டாடுவதும், முஹம்மது என்ற அட்டையில் எழுதி வீட்டு முற்றத்தில் மாட்டிக்கொள்வதும், நபிகளாரை வரம்பு மீறி புகழ் பாடுவதும் நபிகளாரை நேசிப்பதாக ஆகிடுமா? நிச்சயமாக இல்லை. நாம் நபிகளாரை நேசிப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களெல்லாம் வெறுத்து சமுதாயத்தில் இருந்து அறுத்தறிய அரும்பாடுபட்டார்களோ அதை நாமும்
வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரி யாஸ்மின் ஆலிமா அவர்கள் பெண்களின் ஒழுங்குகள் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அழகான தீர்வுகளை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் கற்றுத்தருகிறது. இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு. மனித பருவத்தை அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில மனிதன் 3 பருவங்களை அடைகிறான். ஹுவல்லதி ஹலககும் மின் துராப், மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, அதன் பிறகு விந்து துளியிலிருந்தும். சும்ம மின் ஹலகா, கருவுற்ற சினை முட்டையிலிருந்தும் உருவாக்கினான். சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, அதன் பிறகு உங்களை குழந்தைகளாக வெளியேற்றுகிறான். சும்ம லிதப்லுகு அசுத்தகும், அடுத்ததாக அந்த மனிதன் பருவத்தை அடைகிறான். சும்ம லிதகூனு சுயூஹா, பின்னர் அதன் பிறகு அவன் முதுமை பருவத்தை அடைகிறான். ஆனால் இதற்கு இடைப்பட்ட இடைவெளியில் மனிதனின் மரணத்தின் மூலம் உயிர் கைப்பற்றப்படுகிறது. இன்னும் இந்த மனித இனம் வாஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நீங்கள் அடைவீர்கள். இப்படியெல்லாம் விளங்கிக் கொள்வதற்காக வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் மனிதன் சந்திக்கின்ற 3 பருவத்தை பற்றி கூறுகின்றான். இந்த மனித எப்படி பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக அவள் சுமந்தாள். அவன் பால் அருந்தும் ஆண்டுகள் 2 ஆண்டுகள். இப்படி தாய்ப்பாலின் அவசியத்தை பற்றி கூறி 2 ஆண்டுகள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக பால் புகட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியோடு மட்டுமல்லாமல், இந்த பால் குடிக்கின்ற இந்த குழந்தைகள் தன்னுடைய வருங்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாகவும் திடகாத்திரம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த குழந்தை தாய்மார்கள் தன்னுடைய அழகு கெட்டுவிடும் என்று நினைத்து அந்த குழந்தைக்கு பால் புகட்டவில்லையோ, அந்த குழந்தை பின்னாடி வருங்காலத்தில் நோஞ்சான்களாகவும் நோய்களின் பிறப்பிடமாகவும் மாறுகிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையே உள்ள உறவை மலரச் செய்கிறான். குழந்தை பருவம் என்பது அல்லாஹு தஆலா எதுவும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த குழந்தை பருவத்தில் நேற்றைய செய்தித்தாளில் ஒரு விறகு வெட்டு செல்கின்ற ஒரு மனிதர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை வளர்வதை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் எது? குரங்கு கூட்டம். இதை என்ன செய்யறாங்க? வனத்துறையினருக்கு இந்த செய்தியை எட்டி வைக்கிறாங்க. வனத்துறையினர் என்ன செய்யறாங்க? அந்த குழந்தையை மீட்டு வர்றாங்க அந்த குரங்கு கூட்டத்திலிருந்து. ஆனா அதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அசைவுகளும் பாத்தீங்கன்னா குரங்குகளாகவே செய்கிறது. அப்ப இந்த குழந்தைகள் யார வீட்டுல குடும்ப உறுப்பினர்களை பார்த்துதான் ரோல் மாடல்களாக வளர்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே மார்க்க உபதேசங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் பாசம் வைக்க வேண்டும். அந்த குழந்தைகளிடத்தில் பாசத்தின் பெயரால் அந்த குழந்தைகள் வழிகெடுத்து விடாமல் நாம் கண்டிப்போடு நடத்த வேண்டும். தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும். ஏதாவது தப்பு செய்த கேள்விப்பட்டா உடனே என் மகன் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம வக்காலத்து வாங்குவது நம்ம குழந்தை தவறு செய்வதற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது. இப்படியெல்லாம் வளரக்கூடிய இந்த குழந்தை
நம்மளை பார்த்து பார்த்து வளரக்கூடிய இந்த குழந்தைகள் முன் பெண்களாகிய நாம் அந்தரங்க உறுப்புகளாக இருந்தாலும் சரி, அந்தரங்க விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகள் தானே என்று அலட்சியமாக இருப்பது தவறு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டி பட்டாளம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அதுக்கு குட்டீஸ் சுட்டீஸ், இப்ப மலையாளத்துல இங்க என்ன குட்டி பட்டாளம். அந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் கூறுகிறார்கள். அதையும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம பெற்றோர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது என்ன ஒரு விசித்திரமான உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை பருவத்தை பற்றி, இந்த குழந்தைகள் நம்மிடத்தில் வர வேண்டும், அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும். திருமறை குர்ஆன் எந்த அளவுக்கு பாருங்க, ஃபஜ்ருக்கு முன்னரும் நண்பகல் நம்ம ஆடை கலைந்திருக்கக்கூடிய உபரியான அந்த நேரத்திலும் இசாவுக்கு பின்னரும் உங்க குழந்தைகளாக இருந்தாலும் அது சிறுவராக இருந்தாலும் சரி அனுமதி கேட்டுத்தான் உள்ள வரணும். இது சலாத அவுராத்திலக்கும், இது அந்தரங்க நேரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தை எப்படி இஸ்லாமியர்களுக்கு அதுவும் சிறு பருவத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தை பருவத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அதைய பார்த்து பார்த்து ரோல் மாடலாக இந்த குழந்தை பருவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை பருவத்தில் தான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த குழந்தை பருவத்திலேயே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, பள்ளிக்கு அனுப்பும் போது பேக்கெட் மணியை கொடுத்து அனுப்புறோம். வீட்டுல எல்லா திங்ஸ் ஐட்டமும் இருந்தாலும் சரி என்ன பண்றோம், அந்த குழந்தைக்கு பேக்கெட் மணி கொடுத்து நம்ம அனுப்புறோமே. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அந்த பேக்கெட் மணியை வச்சு அது என்ன செய்யுது அப்படின்னு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? பல பள்ளிக்கூடங்களில் வளாகத்திலேயே செல்போன் அத வாடகைக்கு எப்படி 10 நிமிஷத்துக்கும் 15 நிமிஷத்துக்கும் 50 நிமிஷத்துக்கும் சொல்லி வாடகைக்கு விட்டு அந்த செல்போன்களிலே ஆபாச படங்களையும் பெண்களுடைய நிர்வாண கோலத்தையும் என்ன செய்யறாங்க, காட்டி விலை பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பேக்கெட் மணியை பயன்படுத்தி அந்த குழந்தைகள் அதை பார்த்து தவறான வழிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு பாருங்க, எதுக்கெல்லாம் பார்ட்டி நடத்தணும்னு தெரியாம பார்ட்டி நடத்துறாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்சது அதுக்கு பார்ட்டி, பிறந்த நாள் விழா அதுக்கு பார்ட்டி. இப்போ பார்ட்டிக்கு செல்லும் போது நம்மளுடைய குழந்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு போகுது. இப்படி பார்ட்டிக்கு போகக்கூடிய இந்த இடத்துல பிரதான பொருள் மூலப்பொருளாக எது இருக்கு அப்படின்னா மது. ஒரு 5-6 பாட்டில் மதுவை வச்சுதான் என்ன செய்யறாங்க, பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய குழந்தை போதை பொருளுக்கு பழக்கத்துக்கு ஆளாகிறா அப்படிங்கறத நாம நினைச்சிருந்தா அந்த குழந்தை எதுக்காக போகுது, ஏன் போகுதுன்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம், கண்டிச்சிருப்போம். என் குழந்தை போகுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷம் அடைகிறோம். இப்படி இந்த இந்தியாவில் கணக்கெடுப்புல வருடத்துக்கு 15 லட்சம் பேர் புகையிலை மற்றும் மதுவினால் இறக்கிறார்கள் அப்படிங்கிறத உலக சுகாதார அமைச்சர் வெளியிடுறாங்க. இதுல எப்படிப்பட்டவங்க 75% பேர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா 30 வயதுக்கு உட்பட்டவங்க. இப்படி 30 வயதுக்கு உட்பட்ட இந்த இளைஞர் பருவத்தில் எப்படி போதை வயப்படுறாங்கன்னா, இந்த போதை வயப்படக்கூடிய இந்த இடங்களுக்கு ஆண்களும் பெண்களுமே இருக்கிறார்கள். சுற்றுலா தலங்களுக்கு நம்ம கிட்ட காசு கேட்டுட்டு வருது. நம்மள என்ன செய்யறோம், சுற்றுலாவுக்கு போகட்டும் சொல்லி நம்ம பணம் கொடுத்து அனுப்புறோம். ஆனா அந்த சுற்றுலா இடங்களிலே அந்நிய ஆண்களோடு கூடி கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்மை சம்பவத்தை நாம மறந்திருப்போமா? நம்ம வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், என் குழந்தை எஜுகேஷன் போயிருக்கு, டூர் போயிருக்குன்னு சொல்லி நம்ம குழந்தைய பத்தி பெருமையா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க என்ன ஆகுது, குழந்தை அந்நிய ஆடவரோடு எப்படியெல்லாம் இந்த பெண்களை வழிகெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் பல கயவர்கள் கூட்டம் வலை வீசி கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் இந்த பெண்களுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பல கயவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க,
எப்படியெல்லாம் பேசி மயக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அந்த பெண்களுடைய வாழ்வை சீரழிக்கிறார்கள். இந்த இளமை பருவத்துல தான் ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம். ஒரு பள்ளியில 4 மாணவர்கள் சேர்ந்து ஒரு கூட படிக்கிற பையனை கொன்று குவித்து கழிவறையில் வீசிய சம்பவம். இந்த 4 பையனையும் விசாரிக்கிறாங்க. எதனால அந்த பையனை கொன்னேங்கன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பெரிய தீமைகளாக இருக்கக்கூடிய பேஸ்புக், வாட்ஸ்அப், இத நம்ம குழந்தை பார்த்துட்டு இருக்குது. இத நம்ம என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறோமா? குழந்தைங்க கேட்டாங்கன்னு செல்போனை நம்ம வாங்கி கொடுத்தோமே, அந்த செல்போன்ல யாரோட பேசுது, இந்த குழந்தை என்ன பார்க்குது அப்படிங்கறத பெற்றோர்களாகிய நாம சிந்திச்சிருப்போமா? இந்த பேஸ்புக்ல ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கா, அந்த 4 பேத்துல ஒருத்தன் ஒரு பெண்மணிய காதல் பண்ணிருக்கா. அத என்ன பண்ணிருக்கா, தன்னோட கூட படிக்கிற பையன்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த பையன் என்ன பண்ணிருக்கா, அந்த முதல் பையனுக்கு தெரியாமையே அந்த பெண்ணுக்கு ரூட்டு போட்டிருக்கா. ஒரு பெண்ணுக்கு 2 காதலர்கள். இது தெரிஞ்ச உடனே அவன் ஆத்திரப்பட்டு என்ன பண்ணா, கூட இருக்கக்கூடிய பையனை கொன்று கழிவறையில வீசினா. அப்ப எங்க போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த இளைஞர் சமுதாயம்? இந்த இளைஞர் சமுதாயம் தான் எப்படி, இந்த இளமை பருவம் தான் சாதிக்க துடிக்கக்கூடிய இந்த பருவம். இந்த பருவத்துல எப்படியெல்லாம் காதல் என்ற பெயரில் பல வன்முறை சம்பவங்களும், இன்னும் பாத்தீங்கன்னா நாகரிகம், ஸ்டைல் என்ற பெயரில் பல அக்கிரமங்களும் நம்மளுடைய சமுதாயத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் நம்ம குழந்தைகளை அல்லாஹ்வினுடைய வல்லமையை பற்றி வளர்த்தி இருந்தால் யாருமே பார்க்கல, நம்மளுடைய தாய் தாப்பம் பார்க்கல. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், பெண் குழந்தைகளை இப்படி எல்லாம் வெளியில அனுப்புறதுக்கு பயந்துட்டு ஆட்டோக்களிலும் வேன்களிலும் அனுப்புறோம். அங்க யார் இருக்கா, ஆட்டோ மேன்களாக, வேன் மேன்களாக யார் இருக்கிறாங்க, ஒரு அந்நிய ஆண். அந்த அந்நிய ஆண் தொடாத இடங்களில் எல்லாம் தொட்டு பாலியல் தொந்தரவுக்கு அந்த பெண்ணை உட்படுத்துகிறார் என்றால் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், வீட்டுல இருந்துகிட்டு என்னுடைய குழந்தை கல்லூரிக்கு போயாச்சு, என்னுடைய குழந்தை பள்ளிக்கு போயிருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பெண் குழந்தைய கல்லூரிக்கு தானே கூட்டிட்டு போய் தானே என்ன செய்யறாங்க, கல்லூரி முடிஞ்ச உடனே கூட்டிட்டு வரக்கூடியவளா இருக்கிறாங்க. ஆனா அவரோட இருக்கக்கூடிய மற்றொருவர் சொல்றாரு, உன்னுடைய பெண் இப்படி அந்நிய ஆணோட வண்டியில நான் போறத பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நான் தான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன், என் பொண்ணெல்லாம் அந்த மாதிரி தப்பு செய்யாதுன்னு சொல்லி அந்த தப்புக்கு நம்ம என்ன செய்யறோம், வக்காலத்து வாங்குறோம். இந்த தப்பு என்ன செய்யுது, தவறு செய்வதற்கு ஒரு அடித்தளமாக அமையுது. இப்படி சொன்னாங்களே, நம்ம என்ன செய்யணும், விசாரிச்சு பார்க்கணும். இவருக்கு அந்த மனசுல உறுத்தலாகவே இருந்தது. மறாவது நாள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகளை கல்லூரி வளாகத்துல விட்டு கொஞ்ச தூரமா விலகி என்ன செய்யறாங்க, மறைஞ்சு நின்னு பாக்குறாங்க. கல்லூரி வளாகத்துல நிக்கப்பட்ட அந்த மகளை என்ன செய்யறாங்க, இன்னொரு அந்நிய ஆண் வந்து அந்த மகளை கூட்டிட்டு போறத கண் முன்னாலேயே அந்த தகப்பனார் பார்க்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு நாம் ஒழுங்குகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டம், அல்லாஹ் வகுத்த சட்டத்தை நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா இந்த மாதிரி விபரீதங்களுக்கெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் ஆளாக நேரிடும். இப்போ தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தின், இயற்கையான மார்க்கத்தின் அடிப்படையில தான் பிறக்கிறாங்க. மாமி மௌலூதின் இல்லா யூலத அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. பெத்தவங்களால தான் யகூதிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் இன்னும் போதை வயப்பட்டவர்களாகவும் விபச்சரிகளாலும் மாற்றக்கூடியவர்கள் யார் என்றால் அந்த பெண், அந்த தாய்மார்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, குல்லுக்கும் ராயின் வகுல்லஹும் மஸ்ஊலன் என்றாகியதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியரே, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதை நாம பயந்தோமானா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த குழந்தை வளர்க்க வேண்டிய இந்த பொறுப்புல நம்ம என்ன செஞ்சிருப்போம், நாம கண்ணும் கருத்துமா இருப்போம். பராமரிப்பு செலவுக்கு யார் சக்தி பெற்றுள்ளாரோ அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
இந்த திருமணம் என்பது தவறான பார்வையை தடுக்கக்கூடியதாகவும் கற்பை காக்கக்கூடியதாகவும் அமையுது. அதனால திருமணம் செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கம் நம்மளுக்கு கட்டளை இடுகிறது. ஆனா இன்றைய திருமணம் அல்லாஹ் அவனுடைய தூதரும் கட்டுத்தராத வகையிலே திருமணம் நடக்கிறது. பல திருமணங்கள் விவாகரத்துகளே முடிகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேரளாவுல அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தை தேடி பல மேலை நாடுகளுக்கு என்ன செய்யறாங்க, வேலைக்கு செல்றாங்க. சவுதியில வேலை பார்க்கறாங்க, இங்க திருமணம் முறிஞ்சு என்ன பண்றாங்க, சவுதிக்கு வேலைக்கு போறாங்க. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா என்ன செய்யறாங்க, அங்கிருந்தே போன் மூலமா தலாக் தலாக் தலாக்னு சொல்லி 3 தலாக் சொன்னா இனி சேரவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, தலாக்கு கொடுக்கறாங்க. அந்த மாதிரிதான் உத்தரகண்ட் மாநிலத்தை சார்ந்த அந்த சாய்ரா பானு, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண், கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண், இப்போது தற்போது நடைபெற்ற பம்பாயை சேர்ந்த ஒரு பெண் இந்த முத்தலாக்குக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்ப கேரளாவிலும் காரைக்காலிலும் என்ன சாஃபி மதாபின் படி என்ன செய்யறாங்க, பஞ்சாயத்துங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா விவாகரத்து பெற்றது 300 தடவை போன்ல நீ தலாக் விட்டாலும் அது முதல் தலாக்கு. பெண்களாகிய நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு நபிமொழி, நான் எனக்கு நரகம் காட்டப்பட்டது, நரகத்தில் அதிகமானவங்க பெண்களாகிய நீங்க இருந்தீங்க. எதனால, அது ஒரு காரணம், மார்க்க விஷயத்தில் நீங்கள் அறிவு குறைந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்க. மார்க்கம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, என்ன கட்டளை இடுகிறது என்பதை அறிஞ்சிருந்தா நம்ம போய் இந்த முத்தலாக்குக்கு எதிராக வழக்கு தொடுறப்போ, இன்னும் பாத்தீங்கன்னா அது பொது சிவில் சட்டமாக்கணும் அப்படின்னு எந்த சட்டத்தை, ஈஸியா இருக்கக்கூடிய எளிமையாக சட்டத்தை கை வைக்க நினைக்கிறாங்களே, இதுக்கு நாம என்ன செய்வோம், உறுதுணையா நம்ம போய் நிப்போமா? இன்னும் எந்த அளவுக்கு பாருங்க, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை எப்படிப்பட்ட குறைமதி படைத்த நீதிபதிகள் கை வைக்க நாம விடுவோமா? இன்னும் இந்த விபச்சாரத்தை, அதாவது எந்த அளவுக்கு விவாகரத்துக்காக நம்ம போய் நிக்கிறோம் இல்லையா, இந்த விவாகரத்துக்காக போகக்கூடிய இடத்துல அவன் கேட்கக்கூடிய அந்த குடும்ப ரகசியங்களை குறுக்கு விசாரணைங்கிற பேர்ல அவ்வளவு நிலைக்கு நம்மள தள்ளுறானுமே. இதை நம்ம சிந்திச்ச நம்மளுடைய வழக்கு உயர் நீதிமன்றங்கள்ல நம்ம போகுமா? இந்த ஜமாத்தார்கள் முன்னிலையில் எந்த ஒரு செல்வமும் பாதிக்கப்படாமல் வழக்குக்காகவும் வழக்கு அறிஞர்களுக்காகவும் இந்த பொருளாதாரத்தை ஆண்டு கணக்கில செலவிடுவதற்கு நாம தயாராக நாம இருக்க மாட்டோம். பெண்களாகிய நாம் எச்சரிக்கைப்பட வேண்டிய இந்த விஷயத்தில் பெண்கள் அதிகமானவர்கள் நரகவாதிகளாக நீங்க இருக்கிறீங்க. மார்க்க விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம கவனித்து ஆராய வேண்டும். அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்க இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? சிந்திக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய உள்ளங்களின் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று வல்ல ரஹ்மான் நம்மளை நோக்கி கேட்கிறானே. இப்படிப்பட்ட இந்த இழிநிலைக்கு பெண்களை தள்ளுவதற்கு என்ன காரணம்? பெண்களாகிய நாம் மார்க்க விஷயத்தில் அறிவு குறைந்தவர்களாக இருக்கிறோம். இதனாலேயே நரகவாதிகளாக போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் வஅலைக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நெருகின்ற நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்படி நரகவாதிகளாக போகக்கூடிய நாம் நம்மளுடைய மார்க்க விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெண்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்னென்ன அப்படி மார்க்கம் கற்றுத்தருகிறது என்பதை நம்மளுடைய இந்த காதுகளில் கேட்ட அந்த காதுகளில் விடாமல் அதை கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நமது டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் நபிகளாரின் நற்பண்புகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு உரை நிகழ்த்துவார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال نبينا صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها أو كما قال نبينا صلى الله عليه وسلم. ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, கேரளா வடக்கு மண்டலத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநாட்டில் நபிகளாருடைய நற்பண்புகள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றன என்பதையும், அவர்களுடைய நற்குணத்தை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே என்ன சான்றிதழை தருகின்றான் என்பதை அறிந்து கொள்வதோடு, அவர்களுடைய நற்குணத்தை போல அவர்களை பின்பற்றி வாழுகின்ற இந்த ஏகத்துவ ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருமே அதன் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே மிக பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். தனிப்பட்ட முறையில் கூட இறைவனை வணங்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள் வாழுகின்றார்கள். அந்த 10 ஆண்டு காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சிக்கு கீழே கிட்டத்தட்ட பல நாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எந்த மக்காவிலிருந்து மக்கா காஃபிர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அந்த மக்காவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 10 ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அழகான ஒரு அணுகுமுறை மட்டும்தான், அவருடைய நற்குணம் மட்டும்தான் பல மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய குணங்களை பற்றி அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை, பல வசனங்களை பார்க்கின்றோம். நம்மை பார்த்து சொல்கின்றார், இந்த தூதர் உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவர்களாகவும் மூமின்களிடத்திலே பேர் அன்பும் இரக்கமுடையவர்களாகவும் இந்த தூதர் இருக்குகின்றார்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். உங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகின்ற பொழுது, துன்பம் ஏற்படுகின்ற பொழுது தம்முடைய உயிர் கூட போய்விட வேண்டும் என்ற அடிப்படையிலே அச்சப்படக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்திலே பல இடங்களிலே சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அணுகுமுறை, அவருடைய குணங்கள், அவருடைய தன்னடக்கம், எவ்வளவு பெரிய எதிரிகள் கூட இந்த மார்க்கத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வே சான்றிதழை தருகின்றதை பார்க்கின்றோம். ஃபபிமா ரஹ்மத்தன் மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குந்தன் கலீலல் கல்ப், நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நளினமாக நீங்கள் நடக்குகின்றீர்கள் என்று அல்லாஹ் பல சான்றிதழை தருகின்றதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மென்மை, நளினமான போக்கு மட்டும்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணமாக நாம் சொல்லலாம். ஒரு சம்பவம் பாருங்கள். ஒரு நாட்டினுடைய தலைவராக, அதிபராக, ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மக்களிடத்தில் எப்படி நடந்தார்கள், மக்களிடத்தில் எப்படி பழகினார்கள், அந்த பழக்கம் என்பது இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இமாம்கள் அனைவருக்கும் வர வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான் என்றால் அந்த முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிவு, அன்பு, மென்மை இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லுவோம் அதிகமான பயான்களில், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்குகின்றது என்று நாம் மக்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றோம் என்றால் அந்த தூதரிடத்தில் இருக்கக்கூடிய அழகான குணமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு விருந்து ஏற்படுகின்றது, விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்க மக்களோடு மக்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஒரு தட்டில் உணவு இருக்குது, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. தான் ஒரு நாட்டினுடைய அதிபதி என்பதற்காக தனக்கு ஒரு சேரு, தனக்கு ஒரு டேபிள், தனக்கு ஒரு இடம் என்று ஒதுக்கி கொள்ளாமல் மக்களோடு மண்டி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, நீங்களும் எங்களோட உங்களோட தகுதி என்ன, தராதரம் என்ன, இந்த நாட்டினுடைய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகின்றீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில சொன்னாங்க? அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் எப்படி அனுப்பி இருக்கின்றான் தெரியுமா? அடக்குமுறை செய்யக்கூடியவனாகவும் மமதை பிடித்தவனாகவும் அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. நான் எல்லாத்தையும் போட்டு ஆட்டி அடக்கி கொள்ளக்கூடிய அந்த அடிப்படையிலே அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை. அல்லாஹ் உங்களிடத்திலே பெருந்தன்மையோடு நளினமாக இணக்கத்தோடு பழகக்கூடியதை தான் அல்லாஹ் அனுப்பி இருக்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் அந்த அடிப்படையிலே இருந்ததை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் சில தலைவர்களை எடுத்து காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நளினமான பண்பிற்கு அவருடைய கால் தூசிக்கக்கூடிய சமமாக முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு உலகத்தினுடைய தலைவருடைய நிலைகள் படுமோசமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கணும்டா அதுக்கு முன்னாடி 10 பேரை பார்த்தா தான் கவுன்சிலரை பார்க்க முடியும். 70,000 விசிட்டிங் கார்டு எடுத்து வச்சிருக்கிறோம். கவுன்சிலருடைய வேலை என்ன? ஒரு நாட்டு ஜனாதிபதி மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரமா, முதலமைச்சர் மாதிரி அதிகாரமா, பாத்ரூம்ல கரெக்டாக தண்ணி போகுதா, டிச்சு கிச்சு அடைச்சிருக்கா, குப்பை தொட்டியில் குப்பை கரெக்டாக எடுத்துட்டு போறாங்களா இல்லையா என்பதை பார்ப்பது தான் ஒரு கவுன்சிலரோட வேலை. அந்த கவுன்சிலருக்கு பின்னாலே ஜே போடுவதற்கு, அவனுடைய காரை திறந்து விடுவதற்கு இப்படி படோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலக ரீதியாக அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எளிமையை சொல்லும் போது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால், நான் மக்களிடத்திலே அவர்கள் என்னுடைய பின்னங்கால்களை மிதித்து என்னுடைய தோலை பிடித்து இழுத்து அவருடைய தேவையை கேட்கக்கூடிய அடிப்படையில் தான் நான் இருக்க விரும்புகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜே போடுவதற்கு பாடிகார்ட், முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலகட்டத்திலும் விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் எந்த மனிதனும் சந்தித்து பேசலாம் என்ற நிலையில் பெருமானார் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பாடிகார்ட் இல்ல. ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு முத்துவள்ளி இருக்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பள்ளிவாசல் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று தனியாக ஒரு மதிப்பு இருக்குகின்றதை பார்க்கின்றோம் சமூகத்தில். அதுவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் தௌஹீத் ஜமாத்தை தவிர்த்து மற்ற ஜமாத்துகளில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கின்றோம். அந்த தலைவர்கள் தனியான ஒரு சேரு, தனியான ஒரு இருக்கை, தனியான ஒரு மதிப்பு, குடிக்கக்கூடிய தண்ணி கூட தனியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லக்கூடிய அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விரும்புகின்றார்கள் என்றால், ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி வெட்டிட்டு இருக்கிறாங்க. அகல்ல மக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜம்ஜம் தண்ணியை கொடுக்குறாங்க. கேட்குறாங்க, இது எல்லாத்துக்கும் இருக்கா? இல்லை, உங்களுக்கு மட்டும் தான், தேவையில்லை. மக்களுக்கு என்ன நீங்கள் தண்ணீரை கொடுக்கின்றீர்களோ அதே தண்ணீர் போதும். எனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தை நான் ஒரு காலகட்டத்திலும் விரும்பவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் இந்த பண்பு தான் அவரை கொண்டு போய் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததை பார்க்கின்றோம். குறிப்பாக பார்க்குறேங்க, இன்றைக்கு பெரியவர்களிடத்திலே கூட ஓரளவுக்கு கௌரவத்தோடு நடப்பார்கள். ஆனால் சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அவர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க.
சின்ன பசங்க டே வாடா போடா, இப்படித்தான் சிறுவர்களுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு. ஒரு அஜர்த்து தன்னுடைய மாணவரை அழைப்பதாக இருந்தாலும், மோதினார் தன்னுடைய மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவரை அழைப்பதாக இருந்தாலும் ஒரு கண்ணியத்தோடு அழைக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த சிறுவர்கள் தான் முதலிலே நமக்கு சலாம் கொடுக்க வேண்டும். நாங்க போய் எப்படி என்னுடைய வயசு, என்னுடைய